ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் நம்ம செய்வதற்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எசேக்கியேல் 11:19 ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார், என் கட்டளைகளை அவர்கள் கைக்கொண்டு அவைகளின் மேல் நடப்பார்களே ஆனால், அதை அவர்கள் பின்பற்றுவார்களே ஆனால், நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன். எப்படி நன்மை செய்கிறார்? அவர்கள் இருதயத்தில் புதிய ஆவியை தந்து கல்லான இருதயத்தை அவர்களுக்குள்ளிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கட்டளையிடுகிற கர்த்தர். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால், ஒரு மனிதன் மாற்றப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த மனிதனை மாற்றுகிறவர், அவர் மாற்றி விடுகிறார். இது எப்படி சாத்தியப்படுகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு இயேசுவின் அன்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் அந்த வேத வசனத்தை கொண்டு செல்லுகிறார். அந்த இருதயத்துக்குள் அவர் வேத வசனத்தை கொண்டு செல்லும் பொழுது அவனுடைய கல்லான முரண்டான இருதயம் மாற்றப்பட்டு சதையான இருதயமாய் உருவாக்கப்படுகிறது. அவனுடைய கடினத்தன்மை நீக்கப்படுகிறது. அவன் இயேசுவின் அன்புக்குள் வந்து விடுகிறான். இப்படி உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் தேவனுக்கென்ற பலத்த பெரிய கிரியைகளை செய்கிறவர்களாய் வரும் காலங்களில் காணப்படுகிறார்கள். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது அப்படி அல்ல. ஏதோ ஒரு காரியத்திற்காக இயேசுவை பின்பற்றிவிட்டு பின்பு எனக்கு அவர் நன்மை செய்யவில்லை என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அது மிக வேதனையான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் நம்முடைய இருதய கடினத்தை அவரால் உடைத்து நொறுக்க முடியும். சாதாரணமான இருதய கடினத்தை நாம் மாற்றிவிட முடியாது. ஆவியானவர் வரும்பொழுதுதான், இந்த தேவன் நமக்கு புதிய ஆவியை தரும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. ஏன் இங்கே புதிய ஆவி என்று சொல்லப்படுகிறது என்றால், புதிய ஆவி என்றால் ஏதோ ஒன்று அல்ல. ஆண்டவர் நாம் அந்த அனுபவத்திற்குள் இருக்கவே மாட்டோம். நமக்கு தெரியாத இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிமுகமாக்கப்படுகிறார். இதுதான் ஆண்டவர் அங்கே தெளிவாக பேசியிருக்கிற காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விட்டால், என் இருதயத்தில் எந்தெந்த இடத்துல கடினம் இருக்கிறதோ அதை மாற்றி விடுகிறார். அந்த மாற்றத்தை தேவன் தான் நமக்கு கட்டளையிடுகிறார். சதையான இருதயம் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை சாதாரணமாய் ஒரு சாஃப்ட் கார்னர் என்று சொல்லுவார்கள், அப்படி மாறிவிடும். அந்த மாற்றத்தை தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் சுபாவம் மாறவில்லை, குணங்கள் மாறவில்லை, நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளமே இல்லை. இப்படிதான் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியில நிரம்பி துள்ளி குதித்து செபிக்கிறார்கள், ஆனால் வெளியே வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை. இதை நாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இதனால தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டாகிறது, ஏன் இவர்கள் ஆவியில் நிரம்பி செபிக்கிறார்கள் ஆனால் மாற்றமில்லை? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த மனிதனை முதலாவது அவனை உருமாற்றி தேவனுக்கு நேராக ஒளியில நடக்கிறவனை போல மாற்றி விடுகிறார். அப்படி ஒளியில நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டால் அவனுடைய பாவங்கள், அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அவனை பரிசுத்தப்படுத்தி தூய்மையான மனிதனாய் மாற்றி விடுகிறார். அதற்கு பின்புதான் வரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். அவர்கள் என்ன உபத்திரவ பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் நிலை நிற்பார்கள். எங்கே கோபப்பட வேண்டும் அங்கே கோபப்படுவார்கள், எங்கே சாந்தமாய் நடக்க வேண்டும் அங்கே சாந்தமாய் நடப்பார்கள். இதுதான் ஆவிக்குரிய கனிகள். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை, ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது.
சிலருடைய வாழ்க்கையில் அது இருந்தும் பிரகாசிக்க மாட்டார்கள். காரணம், தேவனே அவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பார். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் உங்கள் கல்லான இருதயத்தை சதையாக மாற்றி விடுகிறார். உங்களுக்கு ஒரு நன்மையை கற்றுத் தருகிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும், தாகத்தோடு கேட்கணும். கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிரப்பி விடுவார். இதை நாம் கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த புதிய ஆவி தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொண்டு வருகிறவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இங்கே இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தில் காணப்படுகிற கடினங்கள் மாற்றப்பட்டு ஆண்டவர் அவர்கள் சாஃப்டாய் ஒரு சதையான இருதயமாய் மாற்றப்பட்டு தேவனுக்கென்று கனி கொடுக்கிற, தேவனுக்காக சாட்சியாய் நிற்கிற தேவ பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து தயவையும் கிருபையும் விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.